Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரணமான ஒரு ஸ்வீட் ரெசிபி கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானது. முக்கியமாக பெண்களுக்கு தேவையான கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே இதில் இருக்குது. வளர்கிற பிள்ளைங்களுக்கும் இது ரொம்பவும் அவசியமானது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்தளவுக்கு நியூட்ரிஷனே கிடையாது. அதனால் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ரத்த சோகை, ரத்த குறைவு, எந்த விளைவினம் இருந்தாலும் சட்டுன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதே போல் பெண்களுக்கு எலும்பு தேய்மானம், மாதவிடாய் பிரச்சனை இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம் இதை ரெகுலராக எடுக்கும்போது. ஏன்னா இதில் அந்தளவுக்கு இரும்பு சத்தும் கால்சியம் நமக்கு தேவையான எல்லா விட்டமின் மினரல்ஸ்லாம் இதில் இருக்குது. இதோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம், வேறு எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணல. இதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு நான் கலந்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் எள்ளு எந்த கலர்லாம் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதே சமயம் ராகி அடை செய்யறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம தவா வச்சு அடை மாதிரி கையில் தட்டிக்கலாம். இது போல் தட்டி விட்டோம்னா அது நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம எடுக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் எள்ளு பார்க்கலாம். எள்ளு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப கருகக்கூடாது. அந்த கடாயிலே நாம் ஒரு 15 நம்பர் அளவுக்கு பாதாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக சூடான பிறகு அது கூடவே ஒரு 8 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எள்ளோட ஃப்ளேவர் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்னா நீங்கள் இன்னும் 1-2 ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். பாதாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 20 அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் கேஷ்யூ இது போதுமானதாக இருக்கும். பாதாம் மட்டும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கடாயிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் கருகாமல் லைட்டாக வறுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது எள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, அப்போ அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் நம்ம அடையும் ரெடி ஆகிடுச்சு. இது சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு டேஸ்ட் தரக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெல்லம் தான். இது நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதனால் மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி கரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இருக்க வெல்லம் க்ளீனாக இருக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் அரைச்ச பிறகு ஜஸ்ட்டு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட ஆட் பண்ணி ஒரே ஒரு சுற்று மிக்சியில் அரைச்சி நீங்கள் அப்படியே பால்ஸாக பிடிச்சிக்கலாம். சில டைம் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி காய்ச்சி வடிகட்டிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது. அதனால தான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக தான் நம்ம அந்த லட்டோட ஆட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு திக்னஸ் இருக்கும். இல்லை லட்டு பிடிக்க வராது, ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ வெல்லம் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் வெல்லம் நல்லா உருகி வந்துடும். ஆனால் நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம 1 by 1 அரைச்சிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் இந்த அடைகளை ஆட் பண்ணி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். எனக்கு சின்ன மிக்ஸி ஜார், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதனால் நான் 2 பார்ட்டாக அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் அந்த லட்டு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப மாவு போல் அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் கடைசியாக அரைச்ச பிறகு நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுறதா மிக்ஸியில் அப்படியே ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி வெல்ல சிரப்பு தான் ஆட் பண்ணுறேன். அதனால் ஒரு பவுலில் கொட்டி எடுத்து மிக்ஸ் பண்ண பிறகு இந்த வெல்ல சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப
தண்ணி ஆகாமல் பால் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நமக்கு இருக்கணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இதை பால்ஸாக பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பால்ஸாக பிடிச்சி சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த லட்டில் இருக்க ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இதில் கலந்துருக்க மேஜர் பார்ட் எள்ளும் வேர்க்கடலை தான். இதில் எள்ளில் பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி, கார்போஹைட்ரேட்ஸ், டயட்ரி ஃபைபர், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், கால்சியம், அயன், பாஸ்பரஸ், காப்பர், ஜிங்க் இது போல் நிறைய இருக்குது எள்ளில். ஸோ இதில் இருக்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதில் இருக்க ஜிங்க் அண்டு கால்சியம் பார்த்திங்கன்னா நம்மளோட போன்ஸை அண்டு பற்களை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் ஆகுது. அதே சமயம் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது ஆயில் ரிச் சீட்ஸ். எப்போவுமே ஆயில் ரிச் சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஏன்னா அதில் பி காம்ப்ளெக்ஸஸ் நிறையா இருக்கும். அதாவது தயமின், நயாசின், ஃபோலிக் ஆசிட் இது போல் நிறைய அதில் பி காம்ப்ளெக்ஸ் இருக்க தொட்டு நமக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா எப்போ க்ளோயிங்காக இருக்கும். அதே இப்போ நம்மளோட எலும்புகள், பற்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இதில் இருக்க செசேம் சீட்ஸோட ஆயில் பார்த்திங்கன்னா பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பிளட் ப்ரெஷரை வந்து லோயராக வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் பிபி சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதாவது நம்மளோட ஆர்ட்ரிஸ், அந்த ஹார்ட்டெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அது மாத்திரம் இல்லை, இதை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஹை எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஃபுட்டு இது. அடுத்தது நம்ம உடலுக்கு தேவையான காப்பர், மெக்னீஷியம், கால்சியம், எள்ளு நிறையவே இருக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு ஏற்படுது எலும்பு தேய்மானம், எலும்புகளில் வர பெயின், இதில் தான் இது ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த தைராய்டு ஹெல்த்தில், நம்ம மென்டல் ப்ரெஷரில் எல்லாத்துலேயுமே இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடலாங்க. நான் கண்டிப்பாக செசேமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை தனியாக ஒரு வீடியோ லோட் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் கலந்துருக்கிற வேர்க்கடலை அண்ட் ஆல்மண்ட், அதாவது பாதாம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதே சமயம் நம்ம பிரெயினை ஷார்ப்பாக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதே சமயத்தில் இருக்க ராகி, அதுவும் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அயன் சத்து நிறைந்தது. வெல்லத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய அயன், கால்சியம் இருக்குது. ஸோ இதில் கலந்துருக்க எல்லா பொருட்களுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியமானது. நம்மளுடைய எலும்புகள், பற்கள், ஸ்கின், நம்மளோட ஹேர் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதில் இருக்க எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியமானது. ஸோ இப்படிப்பட்ட ஹெல்த்தியான லட்டை குறித்து கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் தனியாகவே ஒரு வீடியோ லோட் பண்ணுறேன். ஸோ இப்படிப்பட்ட ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டுவை நாம் ரெகுலராக எடுக்கும்போது நிறைய டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.